வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். மச்சி, இந்த கடக லக்னம் தனுசு ராசி காம்பினேஷன் பத்தி படிச்சேன். பார்க்க ரொம்ப சாதுவா இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ள செம ஸ்ட்ராங்கா இருப்பாங்க போலே. ஆமாண்டா, இது ஒரு அபூர்வமான காம்பினேஷன். கடக லக்னம்னா சந்திரன், அதாவது மனசு, மென்மை. தனுசு ராசினா குரு, அதாவது அறிவு, நேர்மை. இவங்க எப்படின்னா வெளியில பார்க்க பனி மாதிரி இருப்பாங்க, ஆனா அவங்க லட்சியத்துல நெருப்பு மாதிரி இருப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷலான குணம் என்ன? இவங்க ரொம்ப எமோஷனல், ஆனா அதே சமயம் ரொம்ப பிராக்டிக்கல். மற்றவங்க உணர்வுகளுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுப்பாங்க. யாருக்காவது ஒண்ணுனா முன்னாடி வந்து நிப்பாங்க. ஆனா யாராவது இவங்களை ஏமாத்தணும்னு நினைச்சா அவ்வளவுதான், அவங்கள அப்புறம் இவங்க பக்கத்துல கூட சேர்க்க மாட்டாங்க. ஃபேமிலி லைஃப்ல இவங்க எப்படி? குறிப்பா அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாண்டா, கடக லக்னத்துக்காரங்களுக்கு அவங்க அம்மா தான் உலகமே. அம்மா சொல்ற பேச்ச தட்டவே மாட்டாங்க. வீட்டை ஒரு கோயில் மாதிரி வச்சிருப்பாங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்து இவங்க பெருசா எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உண்மையான அன்பும் மரியாதையும் இருந்தா போதும்னு நினைப்பாங்க. உறவினர்களுக்குள்ள ஒரு பிரச்சனைன்னா இவங்க தான் பஞ்சாயத்து பண்ணி சரி பண்ணுவாங்க. அப்போ வேலை, பிசினஸ்ல இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்களா? வேலையில இவங்க ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். மற்றவங்க கிட்ட வேலை வாங்குறதை விட இவங்களே முன்னாடி நின்று செஞ்சு முடிப்பாங்க. பேங்கிங், லாயர் இல்லைன்னா டீச்சிங் ஃபீல்டில் இவங்க செமையா வருவாங்க. குறுக்க வழியில் போய் சம்பாதிக்க இவங்களுக்கு பிடிக்காது. நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனாலேயே இவங்களுக்கு பதவி உயர்வு கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் அது ரொம்ப நிலையா இருக்கும். பண விஷயத்துல இவங்க எப்படி? தாராளமா செலவு பண்ணுவாங்களா? இவங்க கொஞ்சம் சிக்கனமானவங்க தான், ஆனால் கஞ்சத்தனம் கிடையாது. அவசியமான பொருளுக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவாங்க. முக்கியமா நிலம், வீடுன்னு சொத்து சேர்க்கறதுல இவங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. சிறுக சிறுக சேர்த்து பெரிய லெவல்ல செட்டில் ஆவாங்க. ஹெல்த் பத்தி ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா? ஏன்னா கடக லக்னம் நீர் ராசியாச்சே. கரெக்டா கேட்டேன். இவங்களுக்கு சீக்கிரம் சளி, இருமல்னு சுவாச பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தனுசு ராசி நெருப்பு ராசிங்கிறதால உடம்புல ஹீட் அதிகமா இருக்கும். அதனால இடுப்பு வலி இல்லைன்னா ஸ்கின் இஷ்யூஸ் வரலாம். இவங்க நிறைய தண்ணி குடிக்கணும். அப்பப்போ மைண்டை ரிலாக்ஸ் பண்ண மெடிடேஷன் பண்ணா சூப்பரா இருப்பாங்க. இவங்க பிள்ளைங்க கிட்ட எப்படி இருப்பாங்க? ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்களா? கண்டிப்பு இருக்கும், ஆனா அதுல பாசம் அதிகமா இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருப்பாங்க. இவங்க பிள்ளைங்க ரொம்ப புத்திசாலியாவும் பக்தியாவும் வளர்வாங்க. இவங்க வயசான காலத்துல பிள்ளைங்க தான் இவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க. டிராவல் பண்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இவங்களுக்கு தண்ணி இருக்கிற இடங்களுக்கு போக ரொம்ப பிடிக்கும்டா. கடற்கரை, அருவி இல்லைன்னா ஏரிக்கரை ஓரமா இருக்கிற இடங்களுக்கு போனா இவங்க மனசு ரொம்ப நிம்மதியாகும். அதே மாதிரி கோயில் கோயிலா போறதும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளிநாடு போற வாய்ப்பு கூட இவங்களுக்கு தேடி வரும். மொத்தத்துல இவங்க ஒரு ஜென்டில்மேன்னு சொல்லு. கண்டிப்பா.
கொஞ்சம் இந்த ஓவர் எமோஷனல் ஆகிறத குறைச்சிக்கிட்டு மத்தவங்க சொல்றத மனசுல போட்டுக்காம இருந்தாலே இவங்க லைஃப்ல வேற லெவல்ல ஜெயிப்பாங்க. குருவோட அருளும் சந்திரனோட ஆசீர்வாதமும் இவங்களுக்கு எப்பவும் உண்டு. நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.